வணக்கம். நான் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ், மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் உடல் பருமன் குறைப்பு பிரிவு நிபுணராக இருக்கேன். சமீபத்தில் மதுரையில் ஒரு காலேஜ் கேர்ள் அகால மரணம் அடைஞ்சதை பற்றி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக்குரிய செயலாக இருந்தது. நான் இந்த உடல் பருமனை ஒரு 14 வருஷமாக அந்த நோயாளிகளை மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மருத்துவராகவும், ஒரு மக்கள் நலனில் ஒரு அக்கறை உள்ள ஒரு சிட்டிசனாகவும் இருக்கிறதுனால, மக்களுக்கு சில விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் உணர்றோம். ஆகையால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த டைமில் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இது மாதிரி இளம் பெண்கள் நிறைய உடல் பருமனாக இருக்கிறது இப்போ நிறைய பார்க்க முடியுது. அவங்க எல்லாருமே உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த வளர் இளம் பருவத்தினர்னு சொல்லக்கூடிய ஒரு 15லிருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் நிறைய வெயிட் போடுற பெண்களை நம்ம நிறைய பார்க்க முடியுது. அவங்க எல்லாருமே வெயிட் போடுறத குறைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்காக வழிமுறைகளை அவங்க கையாளுறதை நம்ம பார்க்குறோம். எதுவுமே நம்ம குறையா சொல்றது இல்லை. பட் ஆனால் இது எல்லாமே ஒரு வகையான மருத்துவம் தான். ஆகையால் இது ப்ராப்பராக நீங்கள் ஒரு கரெக்டான மருத்துவரை நீங்கள் அணுகி அதை ஒரு கன்சல்டேஷனோட அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமையும். ஆகையால் நீங்கள் எந்த ஒரு உடல் பருமனை குறைக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட ஒரு உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை இல்லை உடல் பருமன் குறைப்பு நிபுணரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு நீங்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இதை சொல்கிறேன்னா பல வகையான ட்ரீட்மெண்ட்டுகள் இந்த யூடியூப்பில் வருது, நம்மளும் நோட்டீஸ் பண்ணுறோம். ஆனால் இது அத்தனைக்குமே அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால தான் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, இந்த மாதிரி எந்த மருத்துவத்துக்கும் அங்கீகாரம் தேவை. இந்த கவர்மெண்ட்டோட அங்கீகாரமோ இல்லை உலக சுகாதார மையத்துடைய அறிவுறுத்தலோ இது ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்குறப்ப உலக சுகாதார மையம் பல அறிவுறுத்தல்கள் இது கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி உடல் பருமன் குறைக்கணும், யாருக்கு குறைக்கணும், எப்படி குறைக்கணும், எந்தெந்த வகையான ட்ரீட்மெண்ட்டை யாருக்கு கையாளணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான வழிமுறைகள் பல கொடுக்கப்பட்டிருக்கு. பல வருடங்களாகவே இது இருக்கு. ஆனால் இதெல்லாம் இவ்வளோ இருந்தால் கூட இன்னமும் மக்கள் அங்கீகாரம் இல்லாத இல்லைன்னா அறிவுறுத்தல் கொடுக்கப்படாத மருத்துவங்களை இன்னி கையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி எடுக்கிறதா இருந்தாலும் டாக்டரை கேட்காம செய்யாதீங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன் குறைப்புக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட்டுகள் உலக சுகாதார மையம் சொல்லியிருந்தாலும் நல்ல எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் சமீபத்தில் கூட நிறைய வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்ஷன்லாம் கூட சமீபத்தில் வந்திருக்கு, மாத்திரைகள் வந்திருக்கு. இது போக எண்டோஸ்கோபி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது போக சில பேருக்கு ஆப்ரேஷன் கூட தேவைப்படும், அதெல்லாம் கூட செய்யலாம். இது எல்லாத்துமே உலக சுகாதார மையத்தோட வழிமுறைகளின் அடிப்படையில் நம்ம செஞ்சால் ரொம்ப சேஃபாக இதை செய்யலாம். ஆகையால் மக்கள் ஏதாவது இந்த மாதிரி உடல் பருமனாக இருக்குது அவங்களுக்கு குறைக்கணும்னு பிரியப்பட்டால் அவங்க கரெக்டான மருத்துவர், உடல் பருமன் குறைப்பு மருத்துவர்னு உங்கள் ஏரியாவில் இருந்தாங்கன்னா பர்டிகுலராக அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்கள கேட்டு அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் ஏதாவது போய் எதையாவது இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்காக யூடியூப்பை பார்த்து நீங்களே எதையும் செஞ்சு உடம்பை புண்ணாக்கிக்காதீங்க. அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிடும். எந்த தொந்தரவாக இருந்தாலும் உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை நிபுணரோ இல்லை உடல் பருமன் குறைப்பு நிபுணரையோ பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கங்க. மீனாட்சி எப்போதும் அளிக்கும் அதே அன்பும் பராமரிப்பு. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேலூர் ரோட், மதுரை.